ரொம்ப வல்லமை இருக்கணுமா இல்லையா? வல்லமையில் விசேஷமானவன் மூத்தா போயில சொல்றாரு. இப்படி ஒரு மானங்கட்ட கல்ச்சரா இது? இந்த மாதிரியான மக்களை பத்தி தெரிஞ்சு ஆக போறது என்ன நான் கேட்கிறேன். அப்படி நடந்திருக்கட்டும் ஐயா, இஸ்ரவேல் அப்படி நடந்தே இருக்கட்டும், அவன் முகம் ரூபன் நடக்கட்டும். இத போய் வேதம்ங்கிற பேர்ல மக்கள்கிட்ட கொடுக்கறதுனால என்ன நன்மை? இந்த மாதிரியான சிந்தனை வரும். மக்களை ஏமாத்தி ஒரு மேலை நாட்டை பூரா குட்டிச்சவர் ஆக்கியிருக்கு இந்த வேதம். இந்த வேதம் மகளோட சேர்ந்தவன், அப்பனோட சேர்ந்தவன், அக்கா தம்பியோட சேர்ந்தவன், ஜோடி மாத்திக்கணும். இது மானங்கட்டு போய் பாலே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் பாருங்க, அதெல்லாம் உண்டாக்குனது. பொண்டாட்டியோட போய் சேர்ந்திருக்கான்னு கேள்விப்பட்டு சும்மா கேள்விப்பட்டான்னு இப்படி இருந்தா என்ன செய்வான்? அவன் இப்படி இருப்பான். இந்த உணர்வு தானே உனக்கு வர்ற நாளைக்கு. இதை திருப்பி திருப்பி 50 தடவை படிச்சா இந்த மாதிரி உணர்வு வருமா வராதா? இது வேதமா? கொஞ்சம் கூட இது வேதம் சொல்லல. நம்மளுக்கு விளங்காம தௌராத்து இஞ்சில் கொஞ்சம் மாத்தி காமாங்க. இது தௌராத்துக்கு இஞ்சில் சம்பந்தமே கிடையாதுங்க. இது குப்பை. அதெல்லாம் ஒழிச்சு விட்டாங்க. தௌராத்தும் இல்ல, இஞ்சில் எப்போ போயிடுச்சு. இது குப்பை. மனுஷன் சேர்த்து நம்மளுக்கு விளங்காம சொல்லுவாங்க. மனுஷன் செஞ்சது அவ்வளவும். அதனால தெரிஞ்சுக்கணும். இன்னும் கேளுங்க. யூதா யூதா தானே யூதர்களுக்கெல்லாம் தலைவர், உங்களுக்கெல்லாம் தலைவர். இந்த இந்த இஸ்ரவேலுடைய மூலன், இந்த இஸ்ரவேலுடைய இந்த ரூபன் இருக்காரு, அண்ணாச்சி ரூபன், அவருடைய இன்னொரு சகோதரன். அவளை பத்தி சொல்ல பாருங்க. இயேசுடைய பாட்டமாரில் ஒரு ஆளும் கூட. இயேசுடைய பரம்பரை பட்டியல மத்தேயு சொல்றாரு, அந்த பட்டியல்ல வரக்கூடிய ஆள்ல யூதா ஒரு ஆளுங்க. ஆதியாகமம் 38 33 எனக்கு தெரியல. 38 8 9 இல்ல 38 3 இருந்தப்ப 14 படிக்கிறா தானே. மாமனார் தம்முடைய ஆடைகளை அதான் அப்பொழுது உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயக்கத்திரிக்க திம்ராவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது. சேரா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவர் கண்டபடியால் தம் கைமண்ணுக்குரிய வஸ்திரங்களை கலைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு நானே படிச்சிருந்தேன். சரி, நான் அதை சொல்லலைங்க. நான் படிச்ச 38 தானே. 38ல 8 நீங்க கூட குழப்பறீங்க. நான் சொன்னது பாருங்க. அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, ஓனா இல்ல ஒரு அவனுக்கு பேரு யூதா, ஓனானை நோக்கி, ஓனான்கிற அவருடைய ஒரு மகன், ஓனானை நோக்கி, நீ நல்லா கவனிங்க, அப்பங்காரன் மோனுக்கு சொல்றான் போதனை, நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து. யார் சொல்றாங்க? அப்பன் சொல்றான். யாருக்கு சொல்றான்? மோனுக்கு சொல்றான். என்ன சொல்றான்? இன்னொரு மோனுடைய பொண்டாட்டியோட சேர சொல்றான். பாருங்க, யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து அவளை மைத்தன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததி உண்டாக்கு என்றான். நீ போய் சேர்ந்து உன் தமையனுக்கு பிள்ளைய உண்டாக்குறா. உன் அண்ணன் பொண்டாட்டிட்ட போய் சேர்ந்து நீ போய் பிள்ளைய உண்டாக்கு, அப்படி அண்ணனுக்கு பிள்ளைய உண்டாக்கு. அதுக்கப்புறம் இவன் ரொம்ப விளக்கமான ஆளுகள் இருக்கு. அந்த சந்ததி தன் சந்ததியாகிறாது என்று ஓனான் அறிந்தபடியினால யூதர்கள்ட்ட தாய் வழியில தான் சந்ததி சேரும், தகப்ப வழியில சேராது. அதுக்காக நம்ம என்ன செஞ்சா, நம்ம இந்த பொம்பளைகிட்ட போய் சேர்ந்தோம்னா சந்ததி பூரா அவனுக்குள்ள போய் சேர்ந்துரும், நமக்கு சேராது. நம்ம பொண்டாட்டி பத்தாதான் நம்ம புள்ள அவனுக்கு போய் சேர்ந்துருமே. காரியத்தை மாத்திரம் முடிச்சுட்டு சந்ததியை கொடுக்காம வந்துட்டானா. அந்த சந்ததி தன் சந்ததியாயிராது என்று ஓனான் அறிந்தபடியினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும் போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான். இது அப்பங்காரன். அப்ப சாதாரண அப்ப இல்லைங்க, இவர் ஒரு நீதிமான். யாரு? யூதா. இந்த மானங்கிட்ட போதனையை செஞ்சவர் யாரு? இவர் ஒரு நீதிமான். நீதிமான் செஞ்ச லட்சணத்தை பார்த்தீங்களா? இயேசுடைய தலைமுறையில வரக்கூடியவர். இதெல்லாம் படிச்சா ஒருத்தன் கெட்டு போவானா திருந்துவானா? சொல்லுங்க. அடுத்து யூதாவின் கைமண்ணாகிய யார மருமகள் கலை இல்லையா, அவன் அதான் ஆரம்பத்தில் படிக்கிறேன். எத்தனை படிக்கணும்? 14. சேலா பெரியவனாயும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால்
தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடித்து தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள். திம்னாங்கிறவ யூதாவுடைய மருமவ. அவ விதவை ஆயிட்டான். அதனால அவளுக்கு என்ன ஆசை வந்துருச்சு போல இருக்கு, மாமனார்ட்ட எப்படியாவது பண்ணணும். அவ மாமனார் வரக்கூடிய வழியில போய் உட்கார்ந்துக்கிட்டான். ஆபாசத்தை பேசக்கூடாது நடுவர் ஆரம்பத்திலே சரத்து போட்டாரு. நான் வேதத்தை தான் படிக்கிறேன், நானா ஒண்ணும் சொல்லல. ஆபாசம் சொன்னா வேதத்தை ஆபாசம் தீர்ப்பு அதுன்னு சொல்லிக்கிறேன். நடுவர் சிந்திக்கிறாரு, இரடா இவனை போய் ஆபாசம் பேசக்கூடாது முத நாளே சொன்னோம். இந்த ஆளு போய் ஆபாசம் இதுக்கு மேல பெருசெல்லாம் வரப்போகுது அணுகுண்டலாம், இது சின்ன ஆபாசம் தான் அதையும் சொல்லி வச்சுக்கிறேன். யூதா அவளை கண்டு அவள் தன் முகத்தை மூடியிருந்தபடியால் அவள் ஒரு வேசி என்று நினைத்து அந்த வழியாய் அவளிடத்திலே போய் அவள் தன் மருமகள் என்று அறியாமல் நான் உன்னிடத்திலே சேரும்படி வருவாயா என்றான். அதற்கு அவள் நீர் என்னிடத்திலே சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்றான். அதை இதான் ரெட்டப்புள்ள பத்த போவோம், இது நூல் கட்டினால சிவப்பு நூல் அந்த கேஸ் இது. அதற்கு அவன் நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டி குட்டியை அனுப்புகிறேன் என்றான். அதற்கு அவள் நீர் அதை அனுப்புமளவும் ஒரு அடமானம் கொடுப்பீரா என்றாள். இப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னு வருங்க. நான் கேட்கிறேன், இப்படி ஒரு மனுஷன் மிருக ஜாதி இருப்பானான்னு நான் கேட்கிறேன். இருக்கட்டும், ஒரு பொம்பளையை பார்த்து ஆசைப்பட்டா கூட ஒரு முகத்தை பார்த்து ஒரு அழகை பார்த்து ஒரு கவர்ச்சியை பார்த்து ஆசைப்படணும். இவன் சேலையை பார்த்தவனே எனக்கு ஆசை வந்துச்சு. மூடிட்டு இருந்தாலும் யாருன்னு தெரியலையா, அளவு கண்ணுக்கு சேலையை கட்டா கூட இவன் போய் பிடிச்சிருப்பாங்க இருக்கு. ஆனா ஆசைப்படுறதுக்கு அவன் முகத்தை பார்த்திருக்கணும், அவ இவங்களையாவது பார்த்திருக்கணும். மூக்காடிட்டு இருந்தாலாம், அவ வேசின்னு தெரிஞ்சுக்கிட்டானா. அப்ப யாராச்சும் ஒரு பொம்பளை இவனுக்கு தேவைப்படுறதே தவிர, அதாவது சேலையை கட்டி விட்டு தூணுக்கு கட்டினா கூட போய் கட்டி பிடிக்கிற கேசுவன் இவ்வளவு கீழ்த்தனமான மிருக ஜாதியாக ஒருத்தனை கொண்டு வந்துகிட்டு நல்ல மனுஷன் இப்படி அறிமுகப்படுத்துது பைபிள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தாவீதுடைய குமாரன் பெருமை அடிச்சுக்கிறாங்க. வேற ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் போது மத்தேயு முதல் வசனத்தை எடுத்தீங்கன்னா என்ன சொல்லப்படும், ஆபிரகாமுடைய குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசுடைய வம்ச வரலாறு. தாவீதுடைய குமாரன் பெருமை அடிச்சுக்கிறாரு. அந்த தாவீது செஞ்ச வேலையை கொஞ்சம் கேளுங்க. ஒரு நாள் சாயங்காலம் தாவீது அமைதியா கேட்கணும், அப்பதான் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு நாள் சாயங்காலம் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரமனை மாடியின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை மாடியின் மேல் இருந்து பார்த்தான். சரி பார்த்தான், சரி குறைஞ்சிட்டு போகுது. அந்த ஸ்திரீ மிகுந்த அழகுள்ளவள். தாவீது ஆளை அனுப்பி அந்த ஸ்திரீ யாரு என்று விசாரிச்சான். உடனே விசாரிச்சான் யாரு. அவள் எலிமியாவின் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாவின் மனைவியும் ஆகிய பத்சேபாளே என்றார்கள். பத்சேபாள்ங்கிற அவருடைய பெயர். அப்பொழுது தாவீது ஆளை அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடம் வந்தபோது அவளோடு சயனித்தான். அவள் உடனே சரிட்டான். எப்படி கலாச்சாரம் வர்றது, யூத கலாச்சாரம் சுபாரல்ல, கூப்பிட்டோட வர்றது, வந்தவன சேர்ந்துக்கிறது ரொம்ப அழகான கலாச்சாரம். அதான் நீங்க மேலே நாட்டில் இருக்கு. ஆனா ஒரு சின்ன ஒரு ஆட்சேபனை செய்யக்கூடாது. அந்த மானங்கட்டவ இவன் தான் மானங்கட்ட போய் கூப்பிடுறான்னு சொன்னா இவளுக்கு உடனே வந்தாலும் சேர்ந்தான். உடனே பாருங்க, அவள் அவனிடம் வந்தபோது அவளோட